வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை பற்றி தான். இப்போ ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்தது. வழக்கம் போல் மின்சார ரயில்கள் நடைமேடை 10-11 இயங்கும் அப்படின்ட்டு. ஆனால் சென்னை எழும்பூர் வர வேண்டிய சில ரயில்கள் தொடர்ந்து தாம்பரத்தோடு நிறுத்தப்பட இருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ராமேஸ்வரத்திலிருந்து தினமுமே திருச்சி தஞ்சாவூர் வழியாக சென்னை எழும்பூர் வரைக்கும் இயங்கி கொண்டிருந்த போட்மேல் எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த ரயிலானது மறு அறிவிப்பு வரும் வரைக்குமே 6 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது நிச்சயமாக 7:50க்கு எக்மோர் வரணும். ஆனால் இந்த ரயில் தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி தாம்பரத்தில் இருந்து தான் இந்த ரயிலானது புறப்பட்டு செல்லும், மறு அறிவிப்பு வரும் வரைக்கும். அதே மாதிரி ரேக் ஷேரிங் முறையில் இயங்கக்கூடிய நெல்லை மற்றும் பொதிகை எக்ஸ்பிரஸுக்கும் மாற்றம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு தேதியை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா 6ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நாளையில் இருந்து இந்த மாற்றம் தொடர்கிறது. 21ஆம் தேதி வரைக்கும் நெல்லையில் இருந்து இரவு 7:50 மணிக்கு 8:50 மணிக்கு புறப்படக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலானது தாம்பரம் வரைக்கும் தான் இயங்கும், சென்னை எழும்பூருக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் அங்கிருந்து தான் புறப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஆனால் இதோட ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் நிச்சயமாக செங்கோட்டையிலிருந்து சென்னை வரும்போது சென்னை எழும்பூர் வரைக்கும் இயக்கப்படும். ஆனால் சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது 7:35 மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படுவதற்கு பதிலாக 8:05 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செங்கோட்டை வரை செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் 6ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும், பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் 7ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கடுத்து மீண்டும் இந்த ரயில் எழும்பூர் வரை இயக்கப்படுமா அப்படிங்கிறது 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் போட்மேல் எக்ஸ்பிரஸ் மறு அறிவிப்பு வர வரைக்கும் எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ரயில்வேவின் கையில் தான் இருக்கிறது. அது வரைக்குமே அந்த ரயில் சென்னை எழும்பூர் பக்கம் எட்டி கூட பார்க்காது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்னும் சில ரயில்கள் தாம்பரத்தோடு இயக்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்த உடனே நம்ம சேனலில் உடனுக்குடன் உங்களுக்காக அப்டேட் கொடுக்கப்படும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.